படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன படம் தான். காட்சிகள்லாம் செம்ம வேகமாக பறக்குது. யோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, அந்த தகப்பன் தான் பொண்ணை எழுந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், நாங்களும் சேர்ந்து ஃபீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அடுத்த காட்சி. இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருந்துச்சு படத்தில். வசனங்கள், அந்த ராபரை விட நீ ரொம்ப தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி வந்து தனக்கு லஞ்சம் கொடுக்க வந்தவங்ககிட்ட சொல்கிற இடமும் சரி. ஏன் 75% தான் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுது, ஏன் 25% ஒர்க் ஆகலை, அதுவும் சேர்ந்து ஒர்க் ஆகிருந்தானே என் பொண்ணை யார் கொன்னாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிற இடம்லாம் நெத்தி அடி சூப்பராக இருந்துச்சு. படத்தில் தப்பு செய்கிறவங்க கடைசியாக கொல்லப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் அது அவன் தண்டனைக்குள்ளாகும்போது நமக்கு எதாவது ஃபீல் ஆகணும்ல. படம் முழுக்க அவன் சுபயோகமாக வாழ்ந்துட்டுருக்கான்ப்பா, கேட்குறதெல்லாம் கிடைக்குது, நினச்சதெல்லாம் செய்கிறான், இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் பொழுது இந்த வேலையை பார்த்தா அப்படின்ற நினப்பு வந்துச்சு ஒரு இடத்துல எனக்கு. இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது எங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இவ்வளோ கொடூரமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கான், அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப சப்பையாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் எதிர்பார்த்தது வந்து பாலா டைப்பில் இருந்திருக்கணும், அந்த சீனு கிளைமேக்ஸ் சீன் அப்படி இருந்திருக்கணும், வெறி தீரும் அப்போ தான் அப்படி நமக்கு. விட்டா நீ சாப்பிட்றதுல ஒரு சீன்ஸ் எல்லாம் வைக்க சொல்லுவேன், அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. தனிக்கே இங்கே ஒரு படத்துக்கும் ஒரு மாதிரி செயல்படுத்து, கட் பண்ணிவிடுவாங்க. உண்மைதான். ஓகே, ராபர் வாட்ச் இன் தியேட்டர்ஸ்.